இந்த உலகத்துல 3 பேரு நமக்கு தேவையான ஒரு விஷயத்த சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. அந்த 3 பேர் யாரு அப்படிங்கிறத இப்ப பார்ப்போம். அப்படி என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறத சேர்த்தே பார்ப்போம். முதல்ல நம்மளுடைய பாட்டன் கிட்ட இருந்தே வருவான். பாட்டன் வேற யாரு? திருவள்ளுவர். அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு? எப்பொருள் யார் யார் வாய் கைப்படும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. இதுக்கான விளக்கத்தை நான் ஷார்ட்டா சொல்றேன். யார் எதை சொன்னாலும் அதை அப்படியே நம்பிடாம அதுல இருக்கிற உண்மையை ஆராய்ஞ்சு பார்க்கறது நமக்கான அறிவு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்னொருத்தரும் இதே வாக்கியத்தை தான் அவருடைய ஸ்டைல சொல்லியிருக்காரு. அவர் யாருன்னு பாத்தீங்கன்னா கிரேக்க தத்துவ மேதை சாக்ரட்டிஸ். அவர் என்ன சொல்லியிருக்கிறார்? யார் எதை சொன்னாலும் சரி நீங்க அப்படியே நம்பிடாம ஏன் எதுக்கு கேள்வி கேளுங்க. அப்படி கேள்வி கேட்டாதான் பல கேள்விகளுக்கு விட கிடைக்கும். அப்பதான் உங்களுடைய அறிவு வளரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அடுத்ததான் இதே விஷயத்தை தான் இன்னொருத்தரும் சொல்லியிருக்கிறாரு. அவர் எக்ஸ்ட்ராவே இன்னொன்னு சேர்த்து சொல்லியிருக்கிறார். அவர் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஈரோட்டு கிழவன் தந்தை பெரியார். அவர் தான். அவர் சொன்னது இதே விஷயம் தான். யாரு எங்க சொல்லியிருந்தாலும் சரி, எங்க கேள்விப்பட்டிருந்தாலும் சரி, நானே கூட சொல்லியிருந்தாலும் சரி, உன் புத்திக்கும் பொது அறிவுக்கு சம்பந்தம் இல்லாத எதையும் நம்பாதே அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது நானே சொல்லியிருந்தா கூட அதை நம்பாத, என்னையவே உன்னுடைய கேள்விக்கு உட்படுத்து அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அவருக்கு கடவுள் நம்பிக்கை இல்லாட்டனாலும் கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்க அவர் மேல ஒரு மரியாதை எப்போதுமே இருக்குது. அவர் செத்து 50 வருஷத்துக்கு மேல ஆகுது. இன்னமும் அவர் பேரை கேட்டாலே கதறதுக்கு ஒரு கூட்டமே இருக்குது. அதுதாங்க சங்கீதம். ஏன்னா அப்படி ஒரு தரமான சம்பவத்தை செஞ்சு வச்சுட்டு போயிருக்காரு இந்த ஈரோட்டு கிழமை. தந்தை பெரியாரோட 146வது பிறந்த நாள் தாங்க இன்னைக்கு. சங்கீங்க இன்னைக்கு அவர் பேரை கேட்டாலே கதறாங்க. ஏன்னா